அருண் அம்மாவை மீறி செஞ்ச ஒரே விஷயம் சூழ்நிலையால ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினதுதான். அந்த தப்பையும் அவ இப்ப சரி செய்யதான் பாப்பா. அவ அத பத்தி யோசிக்கலனாலும் நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். அம்மாக்காக நீ ரஞ்சிதாவை விரட்டிதான் ஆகணும்னு நாங்க அவன் கூட சண்டை போடுவோம். எங்க டார்ச்சர் தாங்காம அவன் அதை செஞ்சுதான் ஆகணும். நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படாத கல்பனா. கல்பனா, நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ போற. நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா இதை நடத்தி வைப்போம். நீ தைரியமா இரு, சரியா? என் மேல இருக்கிற அக்கறையாலையும் இல்ல பாசத்தாலையும் நீ இப்படியெல்லாம் பேசலன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. உனக்கு அந்த ரஞ்சிதாவை காலி பண்ணணும். உன் வேலைக்கு எந்த விதத்துலயும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்கு தானே நீ இப்படியெல்லாம் நடிச்சிட்டு போற. என் மொதல் டார்கெட்டை நீ தாண்டி. உன் வேலையை அடிச்சு புடுங்கி உன்னை மூளையில உட்கார வைக்காம விட மாட்டேன்டி. இது என் அம்மா மேல சத்தியம். ஹலோ, என்னாச்சு வித்யா? எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்றது, நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? சாரி சார், வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க சார். என்ன புரியல வித்யா? இன்னைக்கு அவங்க வெட்டிங் டே, அவங்க சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண போறதா தானே சொன்னீங்க. திடீர்னு அவங்க அப்படி பண்ணோம். வீட்ல என்ன நடந்துச்சு வித்யா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரஞ்சிதா தான் சார். அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தம்பியை வளைச்சு போட பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ கழுத்துல தாலி கட்டினதே அருண் தான் இன்னைக்குதான் சார் தெரிஞ்சிச்சு. என்னாச்சுடா? சார், லைன்ல இருக்கீங்களா? இருக்க வித்யா. ஷாக்ல எனக்கு பேச்சே வரல. அப்ப அருண் தான் ரஞ்சிதாவோட புருஷனா? ஆமா சார். இந்த ரகசியத்தை மறைச்சுதான் ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா டிராமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரஞ்சிதா என் தம்பி விஷயத்துல ஏன் தேவையில்லாம தலையிடுறான்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட புலம்பி இருக்கேன் சார். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னாலுமே அதை நம்ப முடியல. சரி, இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு? தம்பி, பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க. அருண், ஐயர் சொன்னதை செய்ப்பா. அம்மா, எதுக்குமா? இன்னைக்கு உனக்கும் கல்பனாவுக்கும் நிச்சயதார்த்தம். ரஞ்சிதா என் பொண்டாட்டிமா. நான் தாலி கட்டின பொண்டாட்டி. அருண் இப்படி செய்வான்னு அம்மா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க சார். அவங்க வார்த்தையை மீறிட்டானேன்னு தான் மனசு நொந்து போய் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். அப்பா, மாமா, அருண் எல்லாரும் அம்மாவை தேடிதான் ஆளுக்கு ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. உங்க அம்மா போல்ட் ஆனவங்க நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல. ஏதோ கோவத்துல கிளம்பி போயிருப்பாங்க. கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. நானும் அந்த ஏரியா சைடு வந்து தேடி பார்க்குறேன். எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா ஃபோன் பண்ணுறேன். சரிங்க சார். என்னடா ஆச்சு? அருண் வீட்டில் உண்மையை சொல்லிட்டானாமா? உண்மையை சொல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அன்னைக்கு ரஞ்சிதா என்கிட்ட சொன்னாடா. அந்த ராஸ்கல் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டான் போல இருக்குடா. இது நடக்காதுன்னு நம்படா. திடீர்னு எப்படி அவனுக்கு தைரியம் வந்துச்சு? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரிடா, அந்த அம்மா தான் ஏத்துக்கல போல இருக்கு. அப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி ரஞ்சிதாவை வெளியே அனுப்பிடுவாங்கல்ல? டேய், அதான் நடக்கலையடா. ரஞ்சிதாவை துரத்தாம கோவத்துல அந்த அம்மால வீட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க. ஓ ஷிட். கல்பனாவையும் அருணையும் சேர்த்து வச்சு ரஞ்சிதா வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன்டா. டோட்டலா என் பிளானை கொலாப்ஸ் பண்ணான்டா. டேய், இப்ப அந்த அம்மா வெளியே போனதை வச்சுதான் நான் ஒரு கேம் ஆடணும் போல இருக்கடா. என்னடா பண்ண போற?
வீட்டு விட்டு போன அருணோட அம்மா வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க கதையை முடிக்கணும்டா. இந்த பழி அப்படியே தூக்கி ரஞ்சிதா மேல போகணும். அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு லாக் ஆகணும். அதை வச்சுதான் நான் அவளை என் கண்ட்ரோலுக்கே கொண்டு வரணும். இது எல்லாம் நடக்கணும்னா அந்த அம்மா எங்க போயிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிறேன் எப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன்.